வெல்கம் டு கஜா கல்வியகம். இது உங்க நீட் லெக்சர் சீரீஸ். என்சிஆர்டி புக்ல +1 சாப்டர்ல சாப்டர் 15 பார்க்குறோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், பர்டிகுலரா ஏபிஓ பிளட் குரூப்பிங். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. பிளட் குரூப் 4 வகைப்படும்: ஏ, பி, ஏபி அண்ட் ஓ. ஸோ இந்த வீடியோல யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கேன் சி த பிளட் லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ். ஒரு ஏ பிளட் குரூப் காரங்க ஒரு ஏக்கும் ஒரு ஏபி காரங்களும் கொடுக்கலாம். சேம் வே பி பிளட் குரூப் காரங்க அவங்க இன்னொரு பி பாசிட்டிவ்க்கோ இல்லை ஒரு ஏபி பாசிட்டிவ்க்கோ கொடுக்கலாம். சேம் வே ஏபி காரங்க ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஆனா ஏபி காரங்க they can be getting blood from anyone. they are universal recipient. ஆனா ஒரு ஓ காரங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. உங்களை எத்தனை பேர் ஓ அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? ஸோ ஓ ஏன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா, ஓ பாசிட்டிவ் எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம். ரத்தத்தின் ரத்தங்கள்ன்ற அந்த ஓ பிளட் குரூப், இன்க்ளூடிங் மீ, ஐ கேன் பி ப்ரௌட்லி சே. இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை தீர்மானிப்பது என்ன அதுங்கிறது ஒரு ஐஜீனுங்க. குரோமோசோம் 9ல இருக்கக்கூடிய ஒரு ஐஜீன். இந்த ஐஜீன் ஒரு 3 வகையான அலீல்ஸா இருக்கு. அது என்ன அலீல்ஸ்? அலீல்ஸ் ஆர் none other than alternative form of same gene. அந்த ஐன்ற ஜீனுக்கே 3 ஃபார்ம் இருக்கு: ஐஏ, ஐபி அண்ட் ஐஓ. ஏன்னா இப்படி தெரியற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஏ ஃபார் அர்த்தமெட்டிக், பி ஃபார் பயாலஜின்னு வச்சுக்கோங்க. ஒரு அர்த்தமெட்டிக் தெரிஞ்ச ஜீனியஸ் இன்னொரு அர்த்தமெட்டிக் காரங்க தான் ஹெல்ப் பண்ணுவார். அது மேக்ஸ் தெரிஞ்ச ஜீனியஸ் இன்னொரு மேத்தமெட்டிக் காரங்க தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஐஏ சேர்ந்து வந்தா தே ஆர் கோடாமினன்ட். சரிங்களா? 2 பேரும் டாமினேட் பண்ணுவாங்க. இதுவே ஐஏ ஐஓ காரங்க கூட வந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஓ பிளட் குரூப் வராது. அந்த இடத்துல ஐஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். கரெக்டா? சேம் கேஸ் ஃபார் பி. ஒரு பயாலஜி தெரிஞ்சவங்க இன்னொரு பயாலஜி கூட டாமினேட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அவர் கூட ஒரு ஐஓ, லெட் மீ ஐஓ கீப் ஃபார் டம்மி, அவங்க கூட இருந்தா அகைன் பி தான் டாமினேட் ஆகும், ஓ டாமினேட் ஆகாது. அப்போ ஓ எப்பதாங்க டாமினேட் ஆகும் அப்படின்னா, 2 பேருமே ஐஓ இருந்தாதான் ஓ டாமினேட் ஆகும். as you see here. சரிங்களா? in such combination we have 4 phenotypes and 6 genotypes. Clear? So in this video, hope you got clear about different types of blood group and who can donate, who can receive. யார் கொடுக்கலாம், யார் வாங்கலாம்னு தெளிவா இருப்பீங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா kindly support us by your subscribe, like and share. Thank you so much.